Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சென்னையின் #1 மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுரை உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். சோசியல் மீடியாவில் கமெண்ட்ஸ்லாம் வருது இல்லையா, இந்த கத்தி சண்டை, கோழி சண்டை இதெல்லாம் சொல்றாங்களா, அதெல்லாம் பார்க்கும்போது மனசு கஷ்டமா இருக்காது? இருக்கும்ல, கண்டிப்பா இருந்திருக்கும்ல. என்ன சொல்றாங்க வீணடிக்கப்பட்ட என்ன மாதிரியான கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு? ஒரு 10 கமெண்ட் சொல்லுங்களா பாப்போம், இன்ட்ரெஸ்டிங்கான கமெண்ட். எனக்கு ரொம்ப பிடிச்ச கமெண்ட்னா, ஒரு கோழி குஞ்சு வெடிச்சு வர மாதிரி, ஒரு கோழி குஞ்சு எட்டி பார்க்குற மாதிரி, ஒரு முட்டையில இருந்து ஆமா வெட்டி பார்க்குற மாதிரி இருந்தார். லைக் அது பார்க்கும்போது எனக்கு ஒரு பக்கம் ஹாப்பியா இருக்குது. கோழிக்கு இருக்காது, சேவலுக்கு தான் இருக்கும்டா, உனக்கு ஏதோ தெரியல, நீ தான் எனக்கு தெரிஞ்சு ஏதோ அப்பெல்லாம் சொல்லி எனக்கு சப்போர்ட். சில பேர் அவங்க கிட்டயும் போய் சண்டை போறாம எல்லாம் கமெண்ட் பண்ணி பேசுறாங்க சப்போர்ட்டா. கத்திரிக்காய் ஏதோ பேர் இந்த ஃப்ரூட்ஸ் புதுசா கண்டுபிடிக்கிறாங்க. ஆமா, இதெல்லாம் வச்சு இப்பதான் இதோட விலைவாசி எல்லாம் ஏன் ஏறி இருக்குன்றது தெரிய வருது. எங்களுக்கு யாருன்னே தெரியாது, நாங்க இப்படி இருக்கோம்னு நீ வந்து போட்டு பேசலாமா? அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமே. இவ போய் அவங்களுக்கு ரிப்ளை பண்றா, ஏன் இப்படிலாம் பேசுறீங்க, நீ சுமி அனுப்பு, இல்ல 2 பேரும் வாங்க, 2 பேரையும் நான் பாத்துக்கிறேன், 2 பேருக்கும் அப்படின்னு சொன்னா. ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்க விஜய் பிரபா. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ஆதன் சினிமாவில் உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ நான் நிறைய பேர் வந்து ஆதனில் வந்து நிறைய இன்டர்வியூஸ் எடுத்திருக்கேன். ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம யாரை எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களும் ஒரு மிகப்பெரிய லெஜெண்ட் அப்படி தான் நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா நிறைய இன்டர்வியூஸில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் மக்கள் தொகையை வந்து எந்த அளவுக்கு வளருதோ இல்லையோ, இந்த லெஸ்பியன் கப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்துக்கு ஒரு கப்புள்ஸ் வந்து புழுக்குன்னு வெளியே வந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கப்புள்ஸை தான் பார்க்க போகிறோம். வணக்கம். லெஸ்பியன் கப்புள்ஸ் நீங்கள் ஓகேவா? கவினிலா, சுமித்ரா, சன்மூன் கப்புள்ஸ் இல்லையா இன்ஸ்டாகிராம்ல. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். நல்லா மேக்கப் போட்டிருக்கீங்க, சூப்பர். ஓகே, எப்படி நீங்கள் சோசியல் மீடியாவுக்குள்ள வந்தீங்க, எதுக்காக வந்தீங்க ஆக்சுவலா? இப்போ நீங்க சொல்லுங்க. இப்போ வந்து சோசியல் மீடியாவில் கமெண்ட்ஸ்லாம் வருது இல்லையா, ஸோ நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டிருப்பாங்க, அதையும் நானும் கேட்குறேன். இந்த கத்தி சண்டை, கோழி குஞ்சு சண்டை இதெல்லாம் சொல்றாங்களா, அதெல்லாம் பார்க்கும்போது மனசு கஷ்டமா இருக்காதா? இருக்கும்ல, கண்டிப்பா இருந்திருக்கும்ல. சொல்றாங்க வீணடிக்கப்பட்ட விந்துக்கள், வீணடிக்கப்பட்ட விந்துக்கள் அப்படிலாம் அதோட மீனிங் தெரியும்ல உங்களுக்கு? தெரியும். அப்போ அதை பார்க்கும்போது நம்ம தேவையில்லாம இந்த லைஃப்குள்ள வந்துட்டோமோ அப்படின்லாம் ஃபீல் பண்ண மாட்டேன். இவங்க ஏன் இவங்களுக்கு பிடிக்கலன்னா இவங்க தள்ளி விட்டு போயிடலாம், அந்த மாதிரி எதுக்கு நீ டைம் எடுத்து அதை இது பண்ணிட்டு. என்ன அப்படின்னா, நீங்க லெஸ்பியன்ஸாவே இருங்க, தப்பு இல்லை. ஆனா சோசியல் மீடியால வரும்போது உங்களை பார்த்து நிறைய பேர் வந்து நம்மளும் லெஸ்பியன்ஸா வந்து இந்த மாதிரி இன்டர்வியூஸ் எடுப்பாங்க, இந்த மாதிரி நம்மளும் வந்து ரீல்ஸ் பண்ணலாம், ட்ரெண்டிங் ஆகலாம்னு நீங்க தூண்டுற மாதிரி இருக்குன்னு ஒரு சில பேர் சொல்றாங்க. அப்படிலாம் இல்ல ப்ரோ, யாருமே குழந்தை இல்ல. இப்பெல்லாம் சின்ன சின்ன பசங்க மெச்சூர்டா இருக்காங்க. 2K கிட்ஸ் எல்லாம் ஏமாத்தவே முடியாது. சோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எல்லாம் மூளை இருக்கு, சுயமா யோசிப்பாங்க. லெஸ்பியன்னா அப்படியே உலகமே லெஸ்பியன் ஆயிடாது, உலகமே கேவ் ஆயிடாது. உங்களை மாதிரி ஒரு பீப்புள் இருக்கீங்கன்னா எங்களை மாதிரி ஒரு பீப்புள் இருக்கீங்க. அந்த காலத்துல இருந்து தெரியாம பண்ணிட்டு இருந்தாங்க, இப்ப நாங்க தெரிஞ்சு பண்ண ஆரம்பிச்சிருக்கோம், அவ்வளவுதான். அது கூட நாங்க ஏன் தெரிஞ்சு பண்றோம்னா, நிறைய பேர் இதுல பாதிக்கப்படுறாங்க, அதனால நாங்க சொல்லணுன்றதுனால நாங்க வெளியில வரோம். என்ன மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு? ஒரு 10 கமெண்ட் சொல்லுங்களா பாப்போம், இன்ட்ரெஸ்டிங்கான கமெண்ட். நிறைய வந்திருக்கும், அதுல ஒரு 10 கமெண்ட் சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச கமெண்ட்னா, ஒரு யாருன்னு தெரியல, ஒரு ப்ரோ வந்து ஒரு கோழி குஞ்சு வெடிச்சு வர மாதிரி, ஒரு கோழி குஞ்சு எட்டி பார்க்குற மாதிரி, ஒரு முட்டையில இருந்து ஆமா வெட்டி பார்க்குற மாதிரி இருந்தார். லைக் அது பார்க்கும்போது எனக்கு ஒரு பக்கம் ஹாப்பியா இருக்குது. என்னடா இது, அந்த பொம்மைனாலே எல்லாருக்குமே பிடிக்கும். இப்ப ரீசெண்டா அந்த வாங்கி வச்சிருக்கேன், அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வந்து லைக் சில பேர் வந்து எங்களுக்கு சாதகமா பேசிட்டு போயிருக்காங்க. டேய், கோழிக்கு குஞ்சு இருக்காது, சேவலுக்கு தான் குஞ்சு இருக்கும்டா, உனக்கு ஏதோ தெரியல, நீ தான் எனக்கு தெரிஞ்சு ஏதோ அப்பெல்லாம் சொல்லி எங்க சப்போர்ட். சில பேர் அவங்க கிட்டயும் போய் சண்டை போறாம எல்லாம் கமெண்ட் பண்ணி பேசுறாங்க சப்போர்ட்டா. நீ ஏன் இதெல்லாம் பேசுற, அவங்க வாழ்க்கை அது, அவங்க வாழ போறாங்க, நீ எதுவும் பண்ண போறது கிடையாது இல்ல அப்படின்னு அவங்களதான் திட்டுறாங்க. எங்களுக்கு சப்போர்ட்டா பேசுறாங்க நிறைய பேர். ரொம்ப எனக்கு பிடிச்ச கமெண்ட்னா எதுனது, உலகம் அழியறதுக்கான அறிகுறி இல்ல இதுவும் ஒண்ணு அப்படின்னு சொல்லி. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அப்படியாச்சும் அழிஞ்சு போங்க, உங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் தேவையே கிடையாது. ஒருத்தவங்களை யாருன்றது தெரிஞ்சுக்காம, நீ புரிஞ்சுக்காம, இவ்வளவு தூரம் வந்து அவங்களுக்கு பின்னாடி எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்காம நீ வந்து சொல்றனா, நீலாம் இருக்கவே தேவைன்னு தான் நான் நினைக்கிறேன். தென் அதுக்கப்புறம் வந்து என்னன்னா, கத்திரிக்காய்
லைக் ஏதோ சம்திங் ஆமா இதெல்லாம் வச்சு இப்பதான் இதோட விலைவாசி எல்லாம் ஏன் ஏறி இருக்குன்றது தெரிய வருது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாரு. லைக் அந்த மாதிரி வர்றதெல்லாம் எங்களுக்கு ஓரளவுக்கு ஹாப்பியா இருக்கு. நம்மளுக்காக சில பேர் சில அட்வொகேட் கூட எங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தாங்க. நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன், அது அவங்களோட லைஃப், இது இயற்கையோட ஒரு பார்ட்டு தான், இயற்கையை தாண்டினது கிடையாது, இயற்கையில இதுவும் ஒரு பார்ட்டு. ஸோ அதனால அவங்கள வந்து நம்ம இது பண்ணக்கூடாது. நீங்க எப்படி உங்க வாழ்க்கையில சில ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஏற்படுத்திக்கிட்டு நீங்களும் கஷ்டப்படுறீங்களோ அந்த மாதிரி அவங்களுக்கும் பிடிச்ச வாழ்க்கையை அவங்க ஏத்துக்கிட்டு அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசியிருக்காங்க. எங்களுக்கு என்ன கஷ்டம்னா, எங்களை யாருன்னே தெரியாது, நாங்க இப்படி இருக்கோம்னு நீ வந்து போட்டு பேசலாமா, அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமே. இவ போய் அவங்களுக்கு ரிப்ளை பண்றா, ஏன் இப்படிலாம் பேசுறீங்க. அப்போ அவன் என்ன கேக்குறான், இவளை கேட்டப்போ நீ சுமி அனுப்பு, இல்ல 2 பேரும் வாங்க, 2 பேரையும் நான் பாத்துக்கிறேன், 2 பேருக்கும் அப்படின்னு சொன்னான். அக்கா கூத்து, உங்க ஒய்ஃபு கூத்து, அதுக்கப்புறம் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஊத்து அப்படின்னு நம்ம எல்லாம் கமெண்ட் பண்றோம். சில பேர்ல வந்து எனக்கு என்னன்னா ப்ரோ, எனக்கு கோவமே வராது. இவ்வளவு இருக்காங்களா மக்கள் எல்லாம், இப்படி எல்லாம் இருக்காங்களா, இன்னும் நாடு எங்க முன்னேறி போயிட்டு இருக்குது. ஒரு பக்கம் நம்ம நாடு வல்லரசு ஆகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விவேக் சார் சொல்லிட்டு போன மாதிரி உங்களெல்லாம் 1000 பெரியவர் வந்தா கூட திருத்த முடியாது அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. லைக் அது அவங்களோட லைஃப். உனக்கு பிடிச்சா பாருங்க, பிடிக்கலையா விட்டு போங்க. உன் லைஃப்ல நீ என்ன கஷ்டப்படுறியோ அதையோட பல மடங்கு நான் கஷ்டப்படுறோம். ஒரு வீடு கூட கிடைக்காம நாங்க கஷ்டப்படுறோம். என்ன சொல்றாங்க, என்ன சொல்லுவாங்க ப்ரோ, இப்போ ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் போனாலே வந்து மேலே எங்களே 48 வாட்டி பாப்பாங்க, உண்மையாவே ஹஸ்பண்ட் ஒய்ஃபா வேற எங்க இருந்து கூட்டு வந்திருக்காரு பாப்பாங்க. இல்ல லெஸ்பியன் சொல்லிதான் வீடு கேக்குறீங்களா? இல்ல ஆக்சுவலி உங்களுக்கு அந்த தைரியம் இல்ல, இப்போ இவ்வளவு போல்டா பேசுறீங்க. இப்படி சொல்லிட்டு யாரா வீடு தருவாங்களா? எங்களை ஏத்துக்கவே மாட்டாங்க. நாங்க வந்து ஒரு பீரியடுக்கு அப்புறம் தான் நாங்க வெளியில வந்து சொல்லணும்ன்ற மாதிரி இருந்தோம். சோ இப்போ வந்து நாங்க டைரக்டாவே சொல்லிட்டோம், நாங்க இப்படிதான் இருக்கோம், இப்ப நாங்க இருக்க வீட்லயும் இப்படிதான் இருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் நான் மென்ஷன் பண்ணேன். அவங்களுக்கு செட் ஆகலன்னு சொன்னாங்க. ஓகே, நான் வேற வீடு வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ சர்ச் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு உண்மையாலுமே அந்த மேன் மக்கள் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி படிச்சவங்க தான், படிக்காதவங்க தான். ஆமா, படிக்காதவங்க பொண்ணு லவ் பண்றீங்களா? ஆமா, ரொம்ப கிளம்பி வெளியில வரும்போது ஜீன்ஸ் பேண்ட் போட்டாலே என்ன இப்படி உட்காந்து 4-5 பேர் உட்காந்துப்பாங்க. இதுக்குன்னே உட்காந்துப்பாங்களான்னு தெரியல, பேசிக்கிறாங்க பயங்கரமா. நாங்க அதெல்லாம் வந்து சொல்ல விரும்பல, அது எல்லா ஊர்லயும் இருக்கிறது தான், அது காமனான ஒரு விஷயம். லைக் நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு ஒரு லைஃப் பிடிச்சி நீங்க வாழ்ற மாதிரி எங்களுக்கு ஒரு லைஃப் நாங்க பிடிச்சி வாழ்றோம். உங்களை வந்து நாங்க எப்படி நீங்க இது பண்ணுவீங்க, அது பண்ணுவீங்க, உங்க ஒய்ஃப் கூட என்ன பண்ணுவீங்க, உங்க பசங்க கூட என்ன பண்ணுவீங்க, இல்ல உங்களோட லீகல் இல்லாத ஒய்ஃப்க்கு என்ன பண்ணுவீங்க, அதெல்லாம் நாங்க கேட்கறது கிடையாது. அந்த மாதிரி நீங்களும் எங்களை கேட்காதீங்க. அப்படி உங்களை எங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா யூடியூப், சாரி அது பேர் என்னது, குரோம் போங்க, LGBT கம்யூனிட்டினா என்னென்ன அடிங்க, நீங்க ஒரு கமெண்ட் போடுற நேரத்துக்கு அதை பத்தி போய் தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் இந்த மாதிரி மக்களுங்களாலே அவங்க மறைச்சுதான் வாழ்ந்து ஒரு வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். ரொம்ப காயப்பட்ட தருணம் ஏதாவது இருக்கா? கமெண்ட்ஸ் பார்த்து நம்ம ஃபீல் பண்ணிருப்போம். எங்கேயாவது வந்து பப்ளிக்ல வந்து அவமானப்பட்ட மாதிரி ஏதாவது இருக்கா? ஒரே ஒரு ஸ்டேஷன்ல தான் ப்ரோ ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப தாழ்வாலாம் பேசினாங்க ஸ்டார்டிங்ல வெளியில. அப்ப எங்களுக்கு என்னன்னா, நம்மளுக்குலாம் ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு விஷயம்னா சட்டப்படி போறதுக்கு நம்ம ஒரு போலீஸோட ஒரு காவல்துறை கிட்ட தான் போவோம். பட் ஆனா அவங்களுக்கே அதுல ஒரு புரிதல் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. லைக் அது எப்படி சொல்றதுன்னா, நாங்க போய் லெஸ்பியன் போய் நான் தான் போய் சொன்னேன், லெஸ்பியனா இதுங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆச்சு தொத்துங்க அப்படின்னா என்னன்னு கேட்டுட்டு இதுங்கெல்லாம் ஆச்சு தொத்துங்க, ஏன் இவ்வளவு நேரம் வச்சு பேசிட்டு இருக்கீங்க. சரௌண்டிங்கோட டெப்டி கமிஷனர் சம்திங் ஏதோ போல அவர் சொல்றாரு வந்து, இதுங்கெல்லாம் உள்ளே சேர்க்காதீங்க, அடிச்சு வெளில தெத்துங்க அப்படின்றாரு. நாங்க என்னமோ அவர் சட்டையை பிடிச்சி நிறுத்த மாதிரியும், அவரை நாங்க என்னமோ கல்யாணம் பண்ணிக்கின்ற மாதிரியும் அப்பெல்லாம் பேசிட்டு இருந்தேன். எனக்கு அப்ப அந்த புரிதல் அந்த அளவுக்கு இல்லை, இப்ப இருக்கிற புரிதல். அப்ப இருந்துச்சுன்னா என்னோட சைடே வேற மாதிரி திருப்பி இருப்போம். ஆனா அதுக்கப்புறம் நாங்க சில என்ஜிஓஸ்ல போய் ஹெல்ப் கேட்டேன்லாம், அவங்களுக்கு கால் பண்ண உடனே கடகடன்னு வந்து பூந்தமல்லி ஸ்டேஷன்ல நின்னுட்டாங்க. அப்ப நின்ன உடனே என்ன ஆச்சுன்னா, அப்ப எங்களை போய் ஓரமா நில்லுங்க அப்படின்னு சொன்னவங்க, என்னம்மா இங்க நில்லுங்கம்மா அங்க நில்லுங்கம்மான்னு சொல்றாங்க. ஒரு 10 பேர் வந்தா ஒரு பேச்சு சப்போர்ட்டா நம்மளுக்கு பேசுறாங்க, ஆள் இல்லைன்னா நம்மள கேவலமா பேசுறாங்க. இதுதான் இது லைக் நாங்க பொதுவாவே இது வேணான்னு சொல்றோம். நம்மளுக்குலாம் ஒரு கஷ்டம், எங்களுக்கு ஏதோ ஒன்று நடக்குதுன்னா நாங்க சட்டத்தை பின்பற்றி தான் அவங்க பின்னாடி வந்து நிக்கிறோம். அப்ப நீங்க முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு சப்போர்ட் தான் பண்ணணும், பஞ்சாயத்து பண்ணக்கூடாது. நிறைய இடத்துல இது போயிட்டு இருக்கு பஞ்சாயத்து. எங்களையே தனித்தனியெல்லாம் கூப்பிட்டு அவங்க அம்மா எதனா எங்களை இது பண்ணாங்கன்னா, நாங்க போலீஸ் ஸ்டேஷன் போனா இவளை கூப்பிட்டு நீ அம்மா கூட போயிடணும், இங்க இந்த பொண்ணுக்குள்ள போவாத, இது பண்றாங்க அதை பண்றாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப நிறைய ஸ்டேஷன்ல கட்ட பஞ்சாயத்து தான் ஓடிட்டு இருக்கு.
அது ஏன் அப்படி ஒரு சைட் போகுதுன்னு தெரியல. நாங்க வந்து உங்ககிட்ட வந்து எங்களுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்க, இல்லை இதை பண்ணுங்க அதை பண்ணுன்னு சொல்லல. எங்களுக்கு இது பிடிக்குது, இது சட்டத்தில் இடம் இருக்குது, அதை சொல்லி எங்கள் பேரண்ட்ஸ்க்கு புரிய வைங்க தான் சொல்கிறோம். ஆனால் நீங்கள் எங்களே அந்த லைஃப்பை விட்டு மாற்றி வேறு லைஃப்பில் போய் திணிச்சு என்ன பண்ணணும்னு நினைக்க போகிறீங்கன்னு தெரியல. இப்போ நீங்க வந்து லெஸ்பியன்ஸா இருக்கீங்க, உங்களுக்கு முன்னாடி சீனியர் லெஸ்பியன்ஸ் இருக்காங்களா சோசியல் மீடியால? கண்டிப்பா சில பேர்லாம் இருப்பாங்களா? அவங்க ஏதாவது உங்களை ஏதாவது எப்படி மோட்டிவேட் பண்ணுவாங்களா? இல்ல இவங்க திடீர்னு வளர்ந்து வராங்க, அப்ப நமக்கு வியூஸ் வந்து குறைஞ்சிரும், நம்மள ஃபாலோ பண்ணி வராங்க? இல்ல ப்ரோ, சில பேர் இருக்காங்க ப்ரோ, டிரான்ஸ்மென்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாமே எங்களுக்கு நிறைய சப்போர்ட். டிரான்ஸ் விமன், டிரான்ஸ் மென்னு, இவங்களாம் நல்லா சப்போர்ட் பண்றாங்க எங்களுக்கு. அவங்க எல்லாம் லைக் அவ்வளோ க்ளோஸா இருந்துதான் எங்களுக்கு ஒரு விஷயத்தையும் சொல்லி தராங்க. இந்த சமுதாயத்துல எப்படி நம்ம இருக்கணும், என்ன மாதிரிலாம் கஷ்டம் வரும், என்ன மாதிரிலாம் ஒரு ஃபினான்ஷியலா நம்ம அடிப்படுவோம், என்ன மாதிரி வேலை ரீதியெல்லாம் நம்மளுக்கு கிடைக்காதுன்றதெல்லாம் சொல்லி தராங்க. அவங்க ஒரு இடத்துல வேலை செஞ்சிருந்தா கூட அந்த இடத்துல மேபி அவங்க செய்யற விதத்தை பார்த்து இந்த இடத்துல உங்களுக்கு கம்யூனிட்டில யாரோ ஒருத்தருக்கு வேலை கொடுக்குறேன்னு சொன்னா நம்ம ரெஃபர்லாம் பண்றாங்க. ஆனா சில பேர் என்ன பண்றாங்க, அவங்கள தாண்டி நம்ம ரீச் ஆயிடுவோமோ, இல்ல அவங்களை தாண்டி ரீச்ன்றது 2 வருஷமா வீடியோ போட்டு இப்பதான் டெவலப்மெண்ட் ஆகி 4 காசு சம்பாரிச்சிட்டு இருக்கோம், இப்போ திடீர்னு வந்துட்டு சம்பாதிக்கிறாங்க, திடீர்னு நிறைய இன்டர்வியூஸ் எல்லாம் போறாங்கன்னும் போது ஏதாவது? ஆமா ப்ரோ, எங்களுக்கு போன்லாம் எப்படி தெரியுமா, 11:30 ஒரு 12 o'clock மேலதான் போன் கால்ஸே வரும் அவங்க கிட்ட இருந்து. அந்த ஒரு பர்டிகுலர் பீப்புள் மட்டும் அவங்க பேசுற வார்த்தைலாம் வந்து ரொம்ப இது பண்ணவே முடியாது. என்கிட்ட எல்லா ரெக்கார்ட்ஸுமே இருக்குது, அவங்க என்னென்ன பேசியிருக்காங்க, எல்லாரையும் என்னென்ன சொல்லியிருக்காங்க, அவங்க எங்களுக்கு என்ன அனுப்புறாங்க, டெலீட் பண்றாங்க, எல்லா விஷயமும் என்கிட்ட இருக்கு. ஆமா, அது எல்லாமே நாங்க உஷாரா நாங்க எடுத்து வச்சுக்கிட்டோம். இவங்க எல்லாம் இப்படிதான் தெரிஞ்சா இவங்களோட ஏஜ்ல நம்ம கொஞ்சம் பெரியவங்க, ஸோ நம்மளுக்கு மெச்சூர்ட் இருக்காதான்ற மாதிரி நான் எல்லாத்தையுமே கவர் பண்ணி தான் வச்சிருக்கேன். அது ஒரு நாள் கண்டிப்பா இது ஒரு பெரிய இஷ்யூவா ஆகும். அன்னைக்கு நாங்க இதை வந்து ரிலீஸ் பண்ணுவோம் இந்த ஆடியோஸ்லாம் வந்து. ஏன்னா ஒருத்தவங்களை வந்து வளர்றவங்களை எப்படி பேசணும், ஒரு கம்யூனிட்டி நம்ம கம்யூனிட்டிலே இருக்காங்க, அவங்க கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும்னு தெரியாதவங்களுக்குலாம் நம்ம எங்களுக்கு பொதுவா சொல்றதை பார்த்தா சமுதாயத்துல இருக்க சில பேர் கூட எங்களுக்கு நல்லா வந்து சப்போர்ட் தான் பண்றாங்க. இந்த மாதிரி இருக்கவங்க கிட்ட பேசி பழகிறதுக்கு தான் எங்களுக்கு பயமே அதிகமாகுது. ஏன்னா பின்னாடி நம்மளே வந்து எப்படி சொல்றாங்கன்னா, நீங்கெல்லாம் வந்து முன்னேறவே மாட்டீங்க வாழ்க்கையில அப்படின்னு அவங்களே வந்து எங்களை மிரட்டுறாங்க. சொன்னீங்கல்ல முன்னேறா சப்போர்ட் பண்றாங்களா அப்படின்னு. அவங்க சப்போர்ட் பண்ற மாதிரியும் பேசுறாங்க, பண்ணாத மாதிரியும் பேசுறாங்க, சபிக்கிறாங்க. ஆமா, ஒரு வாட்டி சபிச்சிட்டாங்க, நீங்களாம் முன்னேறவே மாட்டேன், இன்னும் யார் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஏதோ ஒரு 100K சப்ஸ்கிரைபர் வந்திருக்கான், எனக்கே 100K வந்துருச்சு, இன்னும் உனக்கெல்லாம் இப்படிலாம் வந்து ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா நீ எல்லாம் என்ன ஆட்டம் ஆடுவடி அப்படின்றாங்க. மேபி அவங்க எப்படி சொல்றதுன்னா, நம்ம ஒருத்தவங்கிட்ட பேசும்போது வாங்க போங்கன்றது எவ்வளோ ஒரு ஜெனியூனான ஒரு வேர்டோ, அந்த வேர்ட் கூட யூஸ் பண்ண தெரியல. சரி, அப்படி இருக்கவங்க கிட்ட போயிட்டு நம்ம ஆர்குமெண்ட்ஸ்லாம் வச்சா நல்லா இருக்காது. மேபி இவங்களுக்கு ஹெல்ப் பண்றவங்களே எல்லாரையும் வந்து நம்ம கிட்ட தப்பா பேசிட்டு இருக்கும்போது வந்து எல்லா ஜெண்டர் பீப்புளையும் அசிங்கப்படுத்துறது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஸோ அது ஃபியூச்சர்ல கண்டிப்பா அவங்களுக்கு புரிய வைக்கணும். அதுக்கப்புறமா தான் ஒத்துக்கிட்டாங்க. ஆனா இவங்க எங்களோட கான்செப்ட் எடுத்து நீங்க ஏன் பண்றீங்கன்னு கேக்குறாங்க. ஆக்சுவலி எல்லாம் மக்கள் அவ்வளவு முட்டாள் இல்லை, எல்லாத்தையுமே மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. யார் என்ன பண்றாங்க, யார் யார் எப்படி எப்படி வளர்ந்துட்டு வராங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. மக்கள் கையில தான் எல்லாமே இருக்கு. அவங்க நினைச்சா நம்ம எங்கேயோ இருக்கலாம், அவங்க நினைச்சா நம்ம இங்கேயே இருக்கலாம். அவங்க நினைப்பாங்க, ஒரு நாளைக்கு முடிவு பண்ணுவாங்க. எல்லாமே கடவுள் எல்லாத்தையும் ஒரு பீரியட் இருக்குல்ல, எல்லாமே கொடுப்பாங்க, எல்லாமே அதை நம்ம எப்படி காப்பாத்திக்கணும் அப்படின்லாம் டெஸ்ட் பண்ணுவாங்க. வந்து ஒத்துமை இல்லை இந்த சோசியல் மீடியா. ஆமா, அப்ப வேற யாருக்கு அபார வளர்ச்சின்றனால வந்து நாங்களே இப்பதான் ப்ரோ வரோம். அது கூட நாங்க இத பத்தி நாங்க தெரிய வரணும். சில பீப்புள்லாம் வராங்க ப்ரோ, நான் லெஸ்பியனு இல்ல அப்படின்னு சொல்றாங்க ஒரு இடத்துல, இன்னொரு இடத்துல வந்து நான் லெஸ்பியன் தான் அப்படின்னு ஒத்துக்குறாங்க. ஆமா, அப்புறம் இன்னொரு இடத்துக்கு போறாங்க, நான் வந்து அவங்க ஹேர்லாம் லாங்கா வச்சிருக்காங்க, நான் ஹேர் கட் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ₹1 கோடி கொடுத்தா கூட நான் ஹேர் கட் பண்ண மாட்டேன்றாங்க. அப்புறம் இன்னொன்னுத்துல பார்த்தா ஹேர் கட் பண்ணிட்டு போயிட்டு உட்காடுறாங்க. ஒரு இடத்துல நான் டிரான்ஸ் மென்னாலாம் மாற மாட்டேன், நாங்க லெஸ்பியன்றதையும் ஒத்துக்குறாங்க, எங்களுக்கு இப்படிதான் இருக்கும் பிடிக்கும்ன்றாங்க பொண்ணும். அது கேட்டா லெஸ்பியன் இல்லைன்னு சொல்றாங்க. அப்புறம் நாங்க லெஸ்பியன் சொல்றாங்க. சரி, லெஸ்பியன் தானே, நீங்க மேபி ஃபியூச்சர்ல டிரான்ஸ் மென்னா மாறுவீங்களா அப்படின்னு கேட்டா நான் இவங்களுக்காக மாறுவேன் ஒரு இதுல சொல்றாங்க இன்டர்வியூல. இன்னொருத்துல வந்து இல்ல நான்லாம் மாற மாட்டேன், நான் அப்படிதான் இப்படிதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்க யாருன்னு இன்னும் உங்களுக்கு அப்ப தெரியல, ஏதோ ஒரு வேகத்துல போயிட்டு இருக்காங்க அவங்க. அதனால வந்து நீங்க யாருன்றத ஃபர்ஸ்ட் இன்னுமே தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா நம்மளுக்கு ஒரு ஏஜுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கான ஒரு மெச்சூர்டே கிடைக்கும். அதனால வந்து அவங்க யாருன்றத ஃபர்ஸ்ட் அவங்க உணரணும்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் சொல்லணும் அவசியம் இல்ல, இவங்க வந்து எங்க பேச்சுக்கு வராங்க, எப்படி சொல்றது, எங்களை ரொம்ப பேசுறாங்க கேவலமான, அதனாலதான் இதை சொல்றோம் நாங்க, இல்லைன்னா எங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நாங்களும் ரொம்ப பொறுமையா இருக்கோம். சரி, எங்களுக்கு தெரியும் போய் நேர்ல கேட்கணும், எங்களுக்கு எவ்வளவு ரொம்ப நேரம் ஆகாது. சரி, இதனால எதுக்கு நம்ம இது
நம்மளுக்கு இது மாதிரி இருக்காங்க. சோசியல் மீடியால ஒரு கான்ட்ரோவர்சி எதிர்பார்க்கலாம். லெஸ்பியனுக்கும் சண்டை. அப்படி இல்ல, நாங்க வந்து இன்னைக்கு லெஸ்பியன் சொல்லிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு நீங்க வந்துட்டு லெஸ்பியனும் இல்ல, ஒரு எல்ஜிபிடி கம்யூனிட்டினா என்னன்னு தெரியல. ஒரு ஒரு எப்படி சொல்றது ப்ரோ, ஒரு ப்ரைட் வாக் கூட வந்தது இல்ல. சென்னையெல்லாம் ப்ரைட் வாக் நடந்துட்டு இருக்கு ப்ரோ. நம்மளோட 2017 இருந்தே ப்ரைட் வாக் ஜூன்ல நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த மீட்டிங் ஒன்று போடுவாங்க, காசுலாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணுவாங்க, என்னன்னா ஃபிளாக் அது இதுன்னு வாங்குறதுக்கு நல்லா கிராண்டா பண்றதுக்குலாம் பண்ணுவாங்க. எக்மோர்ல தான் வைப்பாங்க. அதுக்கான ஒரு கெட் டுகெதர் பார்ட்டிக்கும் வர்றது கிடையாது. அதை பத்தி பேசுறதுக்கே புரிதல் இல்லாம என்ன நின்றுட்டு இருக்கீங்க. இப்போ எங்களை மாதிரி நிறைய பேர் இருப்பாங்களா ப்ரோ, அவங்கெல்லாம் பேருங்க வந்து நாங்கள் சப்போர்ட் குரூப்ல சேரும்போது வந்து சில விஷயங்களை சமுதாயத்துக்குள்ள வந்து எங்களுக்கு பாத்ரூம் இப்படி வேணும், ஏன்னா எல்ஜிபிடி கம்யூனிட்டின்னும் போது டிரான்ஸ்மென், டிரான்ஸ்ஜெண்டர், செக்ஷுவாலிட்டி, கொயர் பீப்புள் எல்லாருமே வருவாங்க ப்ரோ. அப்படின்னும் போது வந்து அவங்களுக்கான தேவையெல்லாம் என்னவோ அதெல்லாம் சொல்லுவாங்க. பிகாஸ் வந்து அந்த சப்போர்ட் குரூப் வந்து டைரக்டா வந்து சுப்ரீம் கோர்ட்ல இருக்கவங்க பாக்குற மாதிரி ஒரு ஜூம் வச்சு பண்ணுவாங்க, ஜூம் கிளாஸ். ஸோ அப்படி இருக்கும்போது எங்க பக்கம் இருக்கிறதெல்லாம் வைப்போம். இதெல்லாம் நாங்கள் இவ்வளோ தூரம் பண்ணிட்டு நாங்கள் இதை கொஞ்சம் காப்பாற்றணும். ஏற்கனவே மக்கள் மத்தியில் நம்மளுக்கு ரொம்ப தரகுறவான ஒரு வார்த்தைகள்லாம் வெளியில வருது யார் எடுத்தீங்கனாலும். ஆனால் ஒரு எப்படி ஒரு திருநங்கை எடுத்தா அதுக்கு ஒன்று சொல்றாங்க, அவங்க இந்த மாதிரி போறாங்க, இந்த மாதிரி பண்றாங்கன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அவங்க அந்த லைஃப்ல கூட எவ்வளோ வலி அனுபவிச்சுட்டு அந்த லைஃப்ல இருக்காங்கன்றது அவங்களுக்குலாம் மட்டும்தான் தெரியும். அவங்களாம் பயங்கர சப்போர்ட் ப்ரோ எங்களுக்குலாம். இப்போ ஒரு டிரான்ஸ் அவங்களாம் இல்லைன்னா நாங்க இங்க இருந்திருக்குமா தெரியாது எங்களுக்கு. ஒரு டிரான்ஸ் விமனா மாறுறாங்கன்னா ப்ரோ, யாருமே இந்த கம்யூனிட்டில எல்ஜிபிடி கம்யூனிட்டில இருக்கவங்க இப்போ நான் லெஸ்பியன் தான் என் வீட்டில் ஒத்துக்கிறாங்க, ஒரு அளவுக்கு ஏதோ ஒன்று சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா வச்சுங்களேன், நான் வெளியில வந்து கஷ்டப்படணுமோ எனக்கு எந்த அவசியமும் இல்லை. 4 பேர் 4 விதமா பேசணும். இன்னைக்கு எனக்கு வீடு கிடைக்கலன்னா நான் வீடு இல்லைன்னா வெளியில தான் தூங்கணும் அப்படின்ற சுச்சுவேஷன்ல நிக்குது. ஆனா சில பேர் வாய்க்கு நோவாத சொல்லிடுறாங்க ப்ரோ கமெண்ட்ல வந்து, உங்க அப்பா அம்மாலாம் இதை பார்த்தா என்ன பண்ணுவாங்க, அதை பார்த்தா என்ன பண்ணுவாங்க. அதை எங்களுக்கு ஃபேஸ் பண்ணிக்க தெரியும். அது வந்து என் ஃபேமிலி சம்மந்தப்பட்ட விஷயம், எனக்கு ஃபேஸ் பண்ணிக்க தெரியும். நான் என்ன உங்ககிட்ட புரிதலுக்கு கேட்கறனோ அதுக்கான பதிலை மட்டும் நீங்க சொல்லலாம். அதை விட்டுட்டு ஃபேமிலி இழுக்கிறது, அப்பா அம்மா இழுக்கிறது, என்னென்னலாம் பண்ண முடியுமோ. சில தரகுறவான மக்கள்லாம் இன்னும் இருக்காங்கன்றத ப்ரூவ் பண்றதுக்குன்னே அந்த மாதிரி கமெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அவங்க கமெண்ட் பண்றதுனால எனக்குலாம் ஒண்ணுமே ஆக போறது இல்லை. நீங்க இன்னும் பண்ண யோசிக்கிறதே கிடையாது. ஆமா, நம்ம இப்படி ஒரு கமெண்ட் வந்திருக்கே, நம்ம என்ன பண்ணலாம் யோசிக்கிறதே கிடையாது. கண்டிப்பா இல்ல. அடுத்த நம்ம நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் எடுத்து வைக்கணும், இதை இன்னும் நம்ம ஏதோ ஒரு லெவல்ல எல்லாருக்குமே. இப்ப நாங்க இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சது எங்ககிட்ட கிட்டத்தட்ட ஒரு 12-15 கப்பிள்ஸ் வந்து சொல்றாங்க, காலேஜ் பசங்க சொல்றாங்க, ஒரு டாக்டர் ஃபோன் பண்ணி பேசினாங்க, ஒரு கவர்மெண்ட்ல வேலையில இருக்கவங்க எனக்கு இந்த மாதிரி இஷ்யூ இருக்குன்றது ஃபோன் பண்ணி நம்ம எப்படி கேட்கலாம், சப்போர்ட் குரூப் இருக்குதுன்னு சொல்றீங்க எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க அப்பெல்லாம் சொல்லி கேட்கறாங்க. அதுவே எனக்கு போதும்னு நினைக்கிறேன். ஹெல்ப் கேட்கறாங்க, அதுவே எங்களுக்கு போதும். எங்களுக்கு அது சந்தோஷமா இருக்கு ப்ரோ. அட்லீஸ்ட் இதையாச்சும் கேட்கறாங்கல்ல. வந்து நம்ம எதை போயிட்டு ஒரு மக்களுக்கு ரீச் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதுல இருக்க சமூகத்துல இருக்கவங்க அட்லீஸ்ட் கொஞ்சம் பேர் வந்து கேட்கறாங்கல்ல, எப்படி ஹேண்டில் பண்ண தெரியாதவங்க எல்லாம் சொல்லிட்டு. அப்படி சொல்லி எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. நீ கமெண்ட் பண்றதுனால நான் எதுவுமே ஆக போறது இல்லை. கமெண்ட் பண்றவங்க இதெல்லாம் கேட்டுக்கங்க. நீங்க கமெண்ட் பண்றதுனால 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. இப்போ இந்த வீடியோக்கு வந்து கமெண்ட்ஸ் வரும், கண்டிப்பா வரணும். அப்பதான் ஒரு மைனஸ் இருந்தாதான் நம்ம எப்படி பிளஸ் ஆகி போய்கிட்டோம் அப்படின்ற ஒரு தெளிவு. நம்ம கமெண்ட் பண்ணி நான் பண்றதா பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, நாங்களாம் அதுல கண்டுக்கிறதே இல்ல. டைம் இல்ல ப்ரோ அதை பாக்குறதுக்கு. இன்னும் கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆச்சு பாக்குறதுக்கு டைம் வந்து ரிப்ளை எல்லாம் கொடுத்தோம். நாங்க உட்காந்து ரிப்ளை கொடுப்போம், திருப்பி தேங்க்யூ சொல்லுவேன் எல்லாருக்கும் நான். தேங்க்யூ ப்ரோ. அதுக்கப்புறம் சீப்போ நீங்களாம் இப்படிதான் தெரிஞ்சிச்சு, நாங்க இப்படிதான், நீ எவ்வளவு பேசிக்கோ இப்படிதான் இருக்கீங்கன்றதை தாண்டி எங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் ஷெட்யூல் இன்னும் கொஞ்சம் பிஸி ஆயிடுச்சு. அதனால நான் அதை போய் பார்க்க முடியல. மேபி பாக்குறப்பெல்லாம் ரிப்ளை கொடுப்பேன் கண்டிப்பா. நான் நீங்க பப்ளிக்ல எல்லாம் போறீங்களா, எங்கேயாவது தப்பா ஏதாவது நடந்துருக்காங்களா எப்பயாவது? இவங்க வந்து பெண்ணுன்றது உடல் ரீதியா பார்க்கும்போது தெரியுது, பட் உங்களை பார்க்கும்போது ஆண் மாதிரியும் இருக்கு பெண் மாதிரியும் இருக்கு இல்லையா? ஸோ அது பயன்படுத்தி ஏதாவது இல்லை உங்க லவ் ப்ரொபோசல் அந்த மாதிரி ஏதாவது வந்திருக்கா? நீ பையனா இருந்தாலும் பரவாயில்ல, பொண்ணா இருந்தாலும் பரவாயில்ல, அவனை லவ் பண்ற அப்படின்னு இன்னும் வந்துட்டு இருக்கு. இன்னும் வந்துட்டு இருக்கா? இப்ப கூட இதை கூட நீங்க கேட்டீங்களா, இதை வந்து சொல்லிட்டு சி இதெல்லாம் ஒரு தூ ஊன்ட்டு போவானுங்க கமெண்ட்ல வந்து, இது ஒரு மூஞ்சா அடிச்சு சாவ வச்சிருவேன் அப்படிலாம் வந்து சொல்றாங்க. அவனுக்கு மூஞ்சி ஒழுங்கா இருக்க, அத்தவங்க மூஞ்சிக்கு வராதீங்க. நான் கேவலமா தான் இருக்கேன், அது எனக்கே தெரியும். நீங்க எல்லாம் அழகர் தான், கமெண்ட் பண்றவங்களாம் அழகர் அழகிங்க தான். அவங்களாம் மிஸ் சென்னையில தான் இருப்பாங்க. அந்த மாதிரி ப்ரொபோசல் சொல்லுங்க, யாரு எப்படி ப்ரொபோஸ் பண்றாங்க? இப்பவும் ப்ரொபோஸ் பண்றாங்க. நாங்க இப்படி இருக்கோம், நாங்க இன்டர்வியூ போறோமா, அந்த லிங்க் அவங்களுக்கு அனுப்புவோம். நீங்க எல்லாம் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, லைஃப் நீங்களே கெடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் 2 பொண்ணு அப்ப நீங்க என்ன பதில் சொல்றீங்க? நான் என்ன சொல்லுவேன்னா, ஒருத்தவங்களை ஃபோர்ஸ் பண்ணி ஒரு லைஃப்ல இருக்க வைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து
வாழ்க்கைன்றது வேற விஷயம். அதுல வந்து ஒரு பாண்டிங் கனெக்ட் இருந்தா மட்டும்தான் அந்த லைஃப் லாங் நம்ம கொண்டு போயிட்டு இருக்க முடியும். இதுலனா அது, அதுலனா இதுன்னு போயிட்டே இருந்தீங்கன்னா அது நல்லா இருக்காது. ஸோ அதனால நான் இல்லைனாலும் நல்ல பொண்ணா சூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். இது வந்து நாங்க இப்படிதான் இவங்க எல்லாமே நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோன்றதெல்லாம் நான் சொல்லுவேன். ஸோ அப்படி சொல்லும்போது வந்து அவங்க லைக் இல்ல பரவாயில்ல, இது உங்களுக்கு இப்ப புரியல, இன்னும் 2 வருஷத்துல புரியும் அப்படின்னு சொன்னாங்க. 2 வருஷம் தாண்டோடனே இன்னும் 1 வருஷத்துல புரியுனாங்க. இப்போ 1 வருஷம் 5 வருஷம் தாண்டி இப்ப அவங்க அமைதியாயிட்டாங்க. இவங்க இப்படிதான்ப்பா, பரவாயில்ல, இப்ப வேற வெளியில வர ஆரம்பிச்சிட்டாங்களா, இதுக்கு மேல நம்ம பேசுதே ஆனா நல்லா குறை சொல்ல, ஆனா பயங்கரம் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் மைண்டிங் நல்லா இது பண்ணுவாங்க. நாங்க ரொம்ப கஷ்ட காலத்துல இருக்கும்போது அந்த அண்ணா பயங்கரமா சப்போர்ட் பண்ணுவாரு. உங்களுக்கு என்னைக்காவது தோன்றிருக்கா இதுவும் பேசிக்கிட்டே இருக்காது நொய் நொய் நொயின்ட்டு? நிறைய பேசுவா. நான் அமைதியா படுத்துட்டு நான் எதனா போன் பண்ணிருப்பேன், வா என்கிட்ட பேசு, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, மனசே சரியில்லை, நீ பேசு. நான் பேசுனா 2 வார்த்தை தான் பேசுவேன். பேசினா அதை புரிஞ்சுக்கணும். அப்புறம் நான் ரொம்ப பேச மாட்டேன், வளவலாம் பேசினா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இவ பேசிக்கிட்டே இருப்பா, வாயாதான் மூடாண்டி, ஏன்டி பேசிட்டே இருக்க அப்படின்னு. பார்த்து பேசுவாங்க, சவுத்த பார்த்து பேசிட்டு இருப்பாங்க. நீ கேட்டா கேள்வி கேட்காடி போடி, நான் பேச வேண்டிய இல்ல நான் பேச மாட்டேன். நான் கேட்கல பேசுறேன்னா எல்லாரும் நான் சில விஷயம்லாம் பார்ப்பேன். எல்லாரும் ஃபேமிலி கூட உட்காந்து பேசுவாங்க, அவங்க அப்பா அம்மா கூட உட்காந்து பேசுவாங்க, க்ளோஸாலாம் இருப்பாங்க. எதனா ஒரு விஷயம் அவங்களுக்கு எதனா ஒரு விஷயம் அவங்க ஸ்ட்ரகிள் ஆகுறாங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட, அவங்க பிரதர் கிட்டலாம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவாங்க. ஆனா எனக்கு அந்த மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படின்னும் போது எனக்கு இவகிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணலாம், பேசுறதுக்கு ஆள் இல்ல அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட தான் பேச முடியும். இல்ல ஓரளவுக்கு பேச கேட்டுப்பேன். ரொம்ப பேசிட்டே இருந்தா போதும் அமைதியாயிரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அப்படி இருந்தோம், இப்ப அப்படி இல்ல. ஒரு விஷயம் இல்ல ப்ரோ. ஆமா, ஒரு விஷயம் இப்ப நான் கேக்குறேன்னா ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த வந்து எந்தெந்த வழியெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத நான் அவங்க கிட்ட ஒரு சாய்ஸ் மாதிரி வச்சு கேட்பேன். அப்ப நீ என்கிட்ட கேது நீயே பண்ணிடலாம் அப்படின்னு அவங்க ஒரே வார்த்தையில முடிச்சிருவாங்க. இந்த சாய்ஸ் எடுத்தா நம்ம நல்லா இருக்கும், இல்ல அந்த சாய்ஸ் நல்லா பேடா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்றத நான் கேட்பேன். பட் எனக்கு வந்து அந்த அளவுக்கு எப்படி சொல்றது, இப்ப அண்ணான்னு பேசுறேன்னா அவங்க வந்து என் தங்கச்சின்னு சொல்லி பேச மாட்டாங்க. எனக்கு அது வேற புரிய மாட்டேது. அவங்க என்ன லவ் பண்ற மாதிரி பேசுறாங்க, எனக்கு அது தெரியல. ஆனா இவ கரெக்டா கண்டுபிடிச்சிருவான்.